Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சேனக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். என்னோட சேனல்ல நிறைய சைட் டிஷ் ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பாத்துருவோம். இந்த டிஷ் செய்யறதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்துட்டு சேனக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. அதை நல்லா இந்த மாதிரி தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த சேனக்கிழங்கு நம்ம வந்து துருவ ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்துட்டு கேரட் துருவுறது இருக்கும் பார்த்தீங்களா, சின்னது இருக்கும் பெரிய சைஸ் இருக்கும். நம்ம பெரிய சைஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் வந்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப பொடியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக உள்ளதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் 3/4 கிலோ வந்துட்டு சேனக்கிழங்குமே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துடலாம். சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் பழசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நாக்கு அரிக்கும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சுத்தமாகவே அரிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்ந்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. ஏன்னா இந்த சேனக்கிழங்குலேருந்து நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வந்து எக்ஸஸாக வெளியில் வர மாதிரி இருக்கும். அது வர்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் தண்ணி எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து புழிஞ்சு எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி எடுக்கிறனால வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அரிப்புங்கிறது வந்துட்டு சுத்தமாக இல்லாமையே இருக்கும். பழைய கிழங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய வராது. கொஞ்சம் புது கிழங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம புளியிறப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வந்து நிறைய வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வந்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இருக்க பிழிஞ்சு இந்த மாதிரி வந்து பிளேட்டில் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டு தான், நம்ம வந்து இதை வந்து கீழே ஊற்றிடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சேனக்கிழங்க கொஞ்சம் உதுத்து விட்ட மாதிரி இதில் வந்துட்டு போட்டுடலாம். இதை நம்ம இறுக்கமாக வந்துட்டு புழிஞ்சு எடுத்துருக்கோங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உதுத்து விட்ட மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேனக்கிழங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாகவும் இருக்கும். டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா வந்துட்டு நம்ம வந்து வதக்கி விடணும். சேனக்கிழங்கு எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரே வந்துட்டு நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போயும் வந்துட்டு நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் எடுக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் கடாய் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அடி கனமான உள்ள நம்ம வந்து இரும்பு கடாயில் வந்துட்டு செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். இந்த சேனக்கிழங்கு வந்துட்டு வறுபடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு வந்து டைம் எடுக்குங்க. நம்ம வந்து கைவிடாமல் இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 பட்டை போட்டிருக்கேன், 2 கிராம்பு வந்துட்டு இதோட சேர்த்துருக்கேங்க. இது வந்து கொஞ்சம் வந்துட்டு பொரிய ஆரம்பித்தோடனே வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை ஒரு கொத்தளவு இதோட சேர்த்துருங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸாக எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. இதை சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதோட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சேர்க்கலாங்க. இந்த வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதோட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சோம்புத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு திங்ஸ் சேர்க்குறப்பையும் வந்துட்டு டைம் இல்லாத மாதிரி வந்துட்டு நான் வதக்கி விடுறேங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஜாமான் சேர்க்குறப்பையும் வந்து டைம் கொடுத்து வதக்கி செய்யுங்க, அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாத்தூள் இதோட சேர்க்குறேங்க. நாம் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. இந்த மிளகாத்தூள் இந்த மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம்ல, இதோட பச்சை வாசனை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு போகணும். அது வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 1 நிமிஷம். நம்ம சேனக்கிழங்குல ஏற்கனவே வந்துட்டு உப்பு போட்டு தாங்க நம்ம வந்து அதை வெடித்து எடுத்துருக்கோம். இப்போ இதுலேயும் வந்துட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு இதோட வந்துட்டு சேர்த்துக்காங்க. இதோட பச்சை வாசனை பாருங்கள் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு வந்துட்டு இதோட சேர்த்துட்டு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதை மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வதக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு 5 நிமிஷம் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துட்டோம். இப்போ மறுபடியும் வந்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்குனாச்சும் நல்லா வந்துட்டு வறுக்கணுங்க. அப்போ தான் இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டிருக்க இந்த சேனைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும். இந்த சேனைக்கிழங்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதை நல்லா வறுத்து தான் எடுத்துருக்கோம். இப்போ இதை மறுபடியும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்துடலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா குக் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சேர்த்தப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்காதுங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனைக்கிழங்கே வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்துட்டு இதோட புளிஞ்சிடலாம். நம்ம சேனைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து கொஞ்சம் வந்து புளி சேர்த்து செய்வோம். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிருக்கோம். லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ஊற்றினீங்கன்னா புளிப்பு வந்துடுங்க. சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதோட வந்துட்டு லெமன் ஜூஸ் சேருங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் வந்து முடிய போகுது. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம்னாச்சும் வந்து டைம் எடுக்கும். நம்ம சேர்த்ததுக்கும் இப்போயும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது நம்ம சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேனைக்கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்த தடவை இதே மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து இது அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்கிற பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.